அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குழுதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ செந்தூர ஜோதிடம். நமது ஜோதிட யூடியூப் சேனலில் நாள்தோறும் ஆன்மீக கருத்துக்களையும் ஜோதிட சம்பந்தமான பதிவுகளையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமா அப்படின்றது. ஒரு மனித வாழ்க்கைக்கு நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதமான யோகங்களை கொண்டுள்ளது. அது நடைமுறைப்படுத்தப்பட்டு அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் முன்னுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது அந்தந்த திசாபுத்திகளை பொறுத்து அவங்களுக்கு நடக்குது. சரி, எத்தனையோ விஷயங்கள் யோகமும் இருக்குது, தோஷமும் இருக்குது. அந்த வாழ்க்கை அந்த ஜாதகர் எப்படி அணுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பொதுவாக ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறது அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த லக்னமாகவும் வேறனா இருங்க, எந்த ராசியாக வேணாலும் இருங்க, உங்கள் லக்னத்தையோ ராசியோ குரு தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு யோக ஜாதகமாக தான் இருக்கும். அதுக்கு பழம்பெரும் பாடல் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். உறைந்திட பிறை நல் வீட்டை உத்தமர் குருவை பார்க்கில் அரைந்திட ஜென்மம் ஆகினும் அங்கனம் குருவை நோக்கில் நிறைபெறும் ஆகிலோடு நேர்பெறும் திருவினோடு வரைநிகழ் நிகழ்த்தினோடு சென்னல் சேர்த்து பூமியோடு சித்திர மாடகோடம் உன்னத வாகனங்களோடு உயிர் பெற வாழ்வான் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ குரு உங்கள் லக்னத்தையோ ராசியோ தொடர்பு கொண்டுட்டா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முன்னுக்கு வந்துடுவாங்கங்கிறது கணக்கு. இது மட்டுமே ஒரு ஸ்பீடாமீட்டராக வச்சுக்கக்கூடாது. ஏன்னா இதற்கப்புறம் நிறைய படிநிலைகள் இருக்குது. குரு மட்டுமே லக்னத்தையோ இல்லை ராசியோ பார்த்துட்டார், நான் எனக்கு ரொம்ப இன்னும் வாழ்க்கை முழுமை பெறலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா குரு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறார், எங்கே இருக்கிறார், என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார், அவருக்கு என்ன திசாபுத்தி நடக்குது, கோட்சாரங்கள் ஏழரை சனி அஷ்டமசனி இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது தான் இந்த முழுமையான பலன் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் குரு லக்னத்தையோ ராசியோ தொடர்புக்கணும் போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. ஆனால் காலதாமதம் ஆகுங்கிறது இங்கே ஒரு முக்கிய கருதாக நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுடைய ஜாதகம் யோக ஜாதகமாக அப்படின்னு பார்க்குறதுக்கு பல வழிநிலைகள் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான வழிநிலையாக இதை நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அப்போ உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமானு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.